கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ வீரர்கள் வந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். ஆனால் கிரிக்கெட்டின் கடவுள் என்று ஒருவரை உலகமே கொண்டாடுகிறது என்றால் அதற்கு பின்னால் வெறும் ரன்கள் மட்டுமில்லை, இமயமலை போன்ற மன உறுதியும் இருக்கிறது. இன்று நாம் பார்க்க போகும் கதை சச்சின் டெண்டுல்கர் எனும் இதிகாசம் தன் வாழ்நாளில் சந்தித்த மிக மோசமான இருண்ட காலத்தை பற்றியது. 2004 முதல் 2006 வரை ஒரு பேட்டை தூக்க முடியாமல், ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்க முடியாமல் தவித்த ஒரு மனிதன் மீண்டும் எப்படி உலகையே அண்ணாந்து பார்க்க வைத்தார் என்பதுதான் இன்றைய கதை. இது வெறும் விளையாட்டுச் செய்தி அல்ல, தோல்வியை ஏற்க மறுக்கும் ஒரு மாவீரனின் உயிர்த்தெழுதல். 2004ஆம் ஆண்டு சச்சின் தன் கரியரின் உச்சத்தில் இருந்தபோது டென்னிஸ் எல்போ எனும் கொடிய காயம் அவரை பீடித்தது. ஒரு கிரிக்கெட் வீரருக்கு தன் கைதான் உலகம். ஆனால் அந்த இடது கை முட்டியில் ஏற்பட்ட வலி சச்சினை நிலைகுலைய வைத்தது. ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண வலி என்றுதான் அவர் நினைத்தார். ஆனால் போக போக ஒரு ஸ்பூனை தூக்கினால் கூட நரம்புகள் தெறிக்கும் அளவுக்கு வலி அதிகரித்தது. தன் குழந்தைகளை தூக்க முடியாமல், ஏன் ஒரு பேட்டை பிடிப்பது கூட அவருக்கு நரக வேதனையாக இருந்தது. 2004 முதல் 2006 வரை சச்சின் மிக குறைந்த போட்டிகளிலேயே விளையாடினார். அறுவை சிகிச்சைகள், மாதக்கணக்கில் ஓய்வு என அவர் மைதானத்தை விட்டு விலகி இருந்தபோது சச்சின் சகாப்தம் முடிந்துவிட்டது, அவர் இனி ஓய்வு பெறுவதுதான் நல்லது என்று விமர்சகர்கள் எழுதுகோலை ஆயுதமாக்கினார்கள். ஆனால் சச்சின் அமைதியாக இருந்தார். அந்த அமைதி புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதி என்று யாருக்கும் அப்போது தெரியவில்லை. லண்டனில் சச்சினுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதற்கு பின் நடந்த பிசியோதெரபி பயிற்சிகள் சாதாரணமானவை அல்ல. ஒவ்வொரு நாளும் தன் கையை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டுவர அவர் சிந்திய வியர்வை ஒரு பெரும் தவம். 6 மாதங்கள் முழுமையாக ஓய்வில் இருந்த அவர் 2006 செப்டம்பர் மாதம் மலேசியாவில் நடந்த DLF கோப்பையின் மூலம் மீண்டும் களமிறங்க தீர்மானித்தார். செப்டம்பர் 14, 2006 கோலாலம்பூரின் கின்ராரா அகாடமி ஓவல் மைதானம். எதிரணி பலம் வாய்ந்த வெஸ்ட் இண்டீஸ். சுமார் 200 நாட்களுக்கு பிறகு சச்சின் நீல நிற சீருடையை அணிந்து அந்த பழைய மூர்க்கத்தனமான பார்வையுடன் களத்திற்குள் நுழைந்தபோது உலகமே தன் மூச்சை பிடித்து கொண்டு காத்திருந்தது. சச்சின் பழையபடி ஆடுவாரா? இந்த ஒரே கேள்விதான் அப்போது எல்லோர் மனதிலும் இருந்தது. மைதானத்தின் ஒரு முனையில் பிரையன் லாரா எனும் மற்றொரு ஜாம்பவான் நின்று கொண்டிருக்க, மறுமுனையில் சச்சின் தன் விஸ்வரூபத்தை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடிய அவர் பந்து தன் பேட்டில் படும் ஓசையை உணர்ந்தவுடன் பழைய சச்சினாக மாறினார். இயன் பிராட்ஷா, கோலிமோர் போன்ற வேகப்பந்து வீச்சாளர்களை அவர் கையாண்ட விதம் ஒரு பாடம். கண்கள் மற்றும் கைகளின் ஒருங்கிணைப்பு, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் சற்றும் குறையவில்லை என்பதை தன் ஒவ்வொரு ஸ்ட்ரைட் டிரைவ் மூலமும் அவர் நிரூபித்தார். 148 பந்துகள், 13 அபாரமான பவுண்டரிகள், 5 இமாலய சிக்சர்கள். அந்த இன்னிங்ஸின் முடிவில் சச்சின் 141 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் நின்றார். இது ஒருநாள் போட்டிகளில் அவரது 40வது சதம். காயத்தால் முடக்கப்பட்ட ஒரு சிங்கம் மீண்டும் கர்ஜித்த அந்த தருணம் ரசிகர்களை கண்ணீர் மல்க வைத்தது. ரெய்னாவுடன் இணைந்து அவர் அமைத்த அந்த 58 ரன்கள் பார்ட்னர்ஷிப் இந்தியாவை 309 ரன்களுக்கு கொண்டு சென்றது. இந்திய பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அன்று பந்து வீச்சாளர்கள் தடுமாறினார்கள். அஜித் கார்கர், இர்ஃபான் பதான் போன்றவர்கள் 20 ஓவர்களிலேயே 26 எக்ஸ்ட்ரா ரன்களை வாரி வழங்கினார்கள். கிறிஸ் கெயில் மற்றும் சந்திரபால் அதிரடியாக விளையாடினர். வெஸ்ட் இண்டீஸ் 141/2 என இருந்தபோது மழை குறுக்கிட்டது. துரதிருஷ்டவசமாக டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெஸ்ட் இண்டீஸ் 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சச்சினின் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சதத்திற்கு ஒரு வெற்றியின் மகுடம் சூட்ட முடியாமல் போனது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்தது. ஆனால் அந்த போட்டியில் இந்தியா தோற்றிருக்கலாம். ஆனால் சச்சின் ஜெயித்து விட்டார். இந்த மலேசியா இன்னிங்ஸ் வெறும் 141 ரன்கள் மட்டுமல்ல, இது 2011இல் இந்தியா உலகக்கோப்பையை வெல்வதற்கான ஒரு தொடக்க புள்ளி. உன்னால் முடியாது என்று சொன்ன உலகத்திற்கு என்னால் முடியும், இன்னும் சிறப்பாகவே முடியும் என்று சச்சின் சொன்ன பதில் இது. தன் காயங்களை விட தன் லட்சியம் பெரியது என்று அவர் காட்டிய அந்த போர்க்குணம் ஒவ்வொரு விளையாட்டு வீரனுக்கும் ஒரு பாடப்புத்தகம். சச்சின் டெண்டுல்கர் எனும் பெயருக்கு பின்னால் இத்தனை வலிகளும் அந்த வலிகளை தாண்டிய வைராக்கியமும் இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த 141 ரன்கள் இன்றும் கிரிக்கெட் வரலாற்றில் சிறந்த மீண்டு வருதல், கிரேட்டஸ்ட் கம்பேக் என்று பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது.
நண்பர்களே, சச்சினின் இந்த மலேசியா மேஜிக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த போட்டியை நீங்கள் நேரடியாக பார்த்த அனுபவம் உண்டா? உங்கள் நினைவுகளை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற உணர்ச்சி பூர்வமான கிரிக்கெட் கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.